ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் தெலுங்கு படம் தண்டேல்ன்ற படம் தான். தண்டேல்னா தலைவன்னு அர்த்தம். இதில் நடித்தது பார்த்திங்கன்னா நாக சைத்தன்யா, சாய் பல்லவி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணது சந்து மொண்டெட்டி, மியூசிக் டைரக்டர் தேவி சி பிரசாத். இந்த படத்தில் 2 பாட்டு வந்து நல்லா இருந்துச்சு. ஒரு திருவிழா பாட்டு ஒன்று, ஒரு லவ் சாங் ஒன்று நல்லா இருந்துச்சு. ரீ ரெக்கார்டிங்லாம் செலுத்த நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து ராஜு சத்யன் 2 லவர் இருக்காங்க. அவங்க ஸ்ரீ காக்குளம்ன்ற கோஸ்டல் ஏரியா, அந்த கடல் ஏரியாவில் இவங்க இருக்காங்க. அப்போ இவர் வந்து ராஜுன்றவர் மீன் பிடிக்கிறவராக இருக்கார். ஸோ இவங்க வந்து லவ் அது இதுன்னு ஃபஸ்ட்டு அப்படியே ஜாலியாக போகுது. அப்போ அதில் வர 2 பாட்டு ஃபஸ்ட் ஹாஃபில் ரொம்ப சூப்பராக இருக்குது. இவங்க வந்து அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ராஜுன்றவன் பார்த்திங்கன்னா கடலில் ஒரு ஸ்டாம் இதால் வழி தெரியாமல் அவங்க பாகிஸ்தான் வாட்டர்ஸில் போய் மாட்டிப்பாங்க. இன்ட்ரோல் பிளாக்கில் கரெக்டாக பாகிஸ்தான் எல்லையை தொட்டு அவங்க பாகிஸ்தான் கடல் வழியாக பாகிஸ்தானை போய் தொட்டுருவாங்க. அங்கே ஒரு சிங்கப்பூர் கப்பல்லாம் வந்து உடையும். அந்த சீன்லாம் நல்லா இருந்துச்சு. பர்ஃபெக்ட் ஸ்டாம் படத்தில் வர கிராஃபிக்ஸ் மாதிரி இருந்து மலையாளம் படத்தில் வர கண்ணல் படத்தில் கூட அதே தான் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. பெர்ஃபெக்ட் ஸ்டாம்ஸையே படத்தையே மார்க் வால்பர்க் நடித்த, ஜார்ஜ் க்ளோனி மார்க் வால்பர்க் நடித்த படத்தையே வந்து அந்த கிராஃபிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாமல் இருந்த கண்ணல் படத்துலையும் இதுலேயும் வந்து அந்த மாதிரி சீன் ஞாபகம் வந்துச்சு. இவர் தலைவனாக என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா அந்த பாகிஸ்தான் எல்லைக்குள்ளே போயிடுவாங்க. அப்போ அவங்க பாகிஸ்தான் ஜெயிலில் செகண்ட் ஹாஃபில் மாட்டிப்பாங்க. அதுலேருந்து இவங்க வெளியே வந்து இவங்க காதல் சாய் பல்லவியோட காதல் அதில் வந்து புஜ்ஜி தாலின்னு செல்லமாக கூப்பிடுவார். இந்த புஜ்ஜி தாலியோட லவ் இவங்களுக்கு வந்து ஓகே ஆச்சா இல்லையன்றது தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸு. உண்மையிலே பாகிஸ்தான் இந்தியா பார்டர் வாகால்லாம் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஸ்லோவாக போச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் சுமாராகவும் மியூசிக் ரீ ரெக்கார்டிங் அது இதெல்லாம் நல்லா போச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து அப்படியே ஸ்லோ ஆகிடுச்சு. இதில் பேட்ரியட்டிசம் அந்த சீன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் சொல்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் கிளைமேக்ஸ் வர 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 வந்து படம் வந்து ரொம்ப போர் அடிச்சு போயிடுச்சு. இன்டர்வல் ஆரம்பிக்கும் போதே நமக்கு தெரிஞ்சது ப்ரெடிக்டபிளாக கிளைமேக்ஸு. அதனால் வந்து எந்த ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இல்லாமல் போச்சு. நாக சைத்தன்யா நல்லா இருந்துச்சுனாலும் இந்த படம் வந்து ஒரு சுமார் படம் தான். இந்த செகண்ட் ஹாஃப்லாம் வந்து விறுவிறுப்பாகவும் ஃபைட்டு அது மாதிரிலாம் போச்சுன்னா அதுலேயும் கொஞ்சம் ஹீரோயிசம் காமிச்சிருந்தாங்க. இருந்தாலும் படம் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் போச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து இருக்க வந்து அவரோட பொசிஷன்லாம் நமக்கு தெரிஞ்சிடுறதால ஸோ வந்து எந்த ஒரு ஐப்பும் இல்லாமல் ரொம்ப ஸ்லோவாக வழக்கமான கதை மாதிரி ஆயிடுச்சு. தெலுங்கில் வந்து லவ் ரெட்டின்னு ஒரு படம் வந்தது. கடைசி வரையும் சாதாரணமாக தான் போயிட்டுருக்கோம். ஆனால் கடைசி ஒரு 5 நிமிஷம் தான் படத்தோட ட்விஸ்ட்டு. ஸோ அது மாதிரியான ஒரு லவ் ஸ்டோரி வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப அது வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தான். அதுக்கு அந்த படத்தை ரிவ்யூ கூட போட்டிருந்தேன். ஸோ லவ் ரெட்டி மாதிரி இதில் ஏதாவது ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எதாவது இருக்குன்னு நான் எதிர்பார்த்து பார்த்தேன். ஆனால் இதில் எந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் இல்லாமல் ரொம்ப போரிங்காக அதாவது ரொம்ப ஃப்ளாட்டாக முடிஞ்சுது அந்த கதை. ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.